மகர ராசினரை இந்த வாரம் எப்படிங்க இருக்க போகுது நீங்க கேட்பீங்க தானே. என்ன காணுறீங்களா? இப்போ நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருந்தது சமீபத்துல. அதுல லைட்டா அப்படியே கொஞ்சம் அப்படியே பிரேக் அடிக்குது. சொல்லிடுறேன் என்ன காரணம்னு. சந்திரன் எங்க இருக்காரு பார்த்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை வெளியூர் பயணம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், வீண் செலவுகள். அப்போ எந்த முயற்சியாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா முடிவு பண்ணுங்க. இந்த முயற்சியில இறங்கலாமா? ஒரு ஊருக்கு போறீங்க, பிளான் பண்ணாம போறீங்க, ஒருத்தர் பார்க்க போறீங்க, அதற்காக செலவு பண்றீங்க. திடீர்னு நபர் அங்க இருக்க மாட்டாரு, பார்க்க முடியாது, திரும்பி வருவீங்க. இது வெட்டி செலவு, வீண் அலைச்சல். இது போல இந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை வீண் அலைச்சலும் வீண் செலவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நிதானமா இருங்க. வாகனம் கூட செலவு வைக்கலாம். கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க, கவனமா செயல்படுங்க. புதன்கிழமை, வியாழக்கிழமை உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும், நன்மையான நாட்களாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள்ள சந்திரன். அடுத்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அதுவும் பணப்புழக்கத்திற்குரிய நாட்களாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், பழைய கடன்களை அடைக்க முடியும். இந்த வாரத்தின் முதல் 3 நாட்கள் கொஞ்சம் நெருக்கடியும், பின்னால் வருகின்ற 4 நாட்கள் யோக நாட்களாக இருக்க போகிறது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, 7.5 சனி காலம் முடிந்து சனி பகவான் சகாய சனியாக மீனராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சனி இந்த நேரத்தில் வக்கிரம் அடைந்திருக்கிறார். அப்ப வக்கிரம் அடைந்த கிரகத்தினால் பலன்களை கொடுக்க முடியாது. அப்ப சகாய சனியினால் கிடைத்து வந்த யோக பலன்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிறது. அடுத்து சப்தமஸ்தானத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற குரு நிறையவே யோக பலன்களை கொடுப்பார். அப்போ பாத்தீங்கன்னா அந்த குருவுடைய சப்தம பார்வை உங்களுக்கு கிடைக்கும். இப்ப குரு அஸ்தமனமாக இருக்கிறார். இந்த 2 நற்பலன்களை கொடுத்து வந்த கிரகங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்மறையாக சஞ்சரிக்கிறார்கள். குரு அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா உதயமாயிடுவார். இந்த ஒரு வாரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி உதயமாகிறார். சரி, இப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்காக சொல்றது. இந்த கணக்குகளை ஏன் சொல்றேன்னா, இந்த நேரம் இப்படி இருக்கு, கொஞ்சம் நிதானமா இருங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராகு 2ஆம் இடத்துல, கொஞ்சம் குடும்பத்துல குழப்பம், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, எதிர்பார்த்த பணம் வரல, இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். கேது 8ஆம் இடத்துல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மறைமுக தொல்லைகள், இல்ல உடல் ரீதியாக சங்கடங்கள், தேவையற்ற பிரச்சனைகள், நெருக்கடிகள், அவமானங்கள் என்ற ஏதேனும் ஒன்றினை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு உடல் ரீதியாக சங்கடத்தை கொடுத்தால் அவமானத்தை கொடுக்க மாட்டார், அவமானத்தை கொடுத்தால் உடல் ரீதியாக சங்கடத்தை ஏற்படுத்த மாட்டார். ஏதேனும் ஒரு நெருக்கடி வரலாம். இன்னொரு பக்கம் சுக்கிரன் 8ஆம் இடத்துல, அப்ப அதே இடத்துல சுக்கிரன். அப்ப கொஞ்சம் உடன் இருப்பவர்கள் கொஞ்சம் உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க. அதற்கு மேலாக பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வரை புதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கு. கையில பணப்புழக்கம் இருக்கு. வாரத்தின் முதல் 5 நாட்களும் கையில பணப்புழக்கம் இருக்கு. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். ஒரு புதிய இடம் வாங்க முடியும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். இதற்கு மேலாக பாத்தீங்கன்னா செவ்வாய் 5ஆம் இடத்துல, சூரியன் 7ஆம் இடத்துல. அப்போ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத திடீர் இடமாற்றம் ஏற்படுவதற்கு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொட்டி படுக்கை கட்டி தயாரா இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் வரும், நீ அங்க போய் ஜாயின் பண்ணு, போய்தான் ஆகணும், வேற வழி கிடையாது, அரசு உத்தரவாச்சு. அது நிறைய நடக்குது. உங்களுக்கு இப்ப அந்த நேரம் அப்படி இருக்கு. எப்ப சூரியன் 7ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறாரோ அப்ப திடீர் இடமாற்றம், எதிர்பாராத இடமாற்றம். இப்ப நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன். தொழில் ரீதியாக தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரங்களையே மாற்றிக்கொள்பவர்கள் இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது 7ஆம் இடத்திற்கு சூரியன் வருகிறார், அவளுக்கு இடமாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. இடமாற்றத்திற்குரிய காலகட்டம் இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.